வளங்களை காப்போம், அனைத்து உயிர்களையும் காப்போம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் வலையொலி தொலைக்காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன். என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ முதல் முறையாக பார்க்குறவங்க கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவ தகவல் கிடையாது, மருத்துவம் தாண்டி இந்த மண் சார்ந்த ஒரு விஷயம். ஏன்னா நான் மருத்துவம் மட்டும் போடலை, எல்லா விஷயங்களும் பேசுகிறதுனால என்கிட்ட நிறைய கேள்விகள் வருது. அதில் ஒரு கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்தி பேசுனா வேலை கிடச்சிருமா? நீங்கள் அவங்கவுங்க தாய்மொழி படிங்கன்னு தான் சொல்கிறீங்க, மொழிவாரி பிள்ளைங்களாம் அவங்க மொழியை படிங்க, மற்ற மொழிகள்லாம் அப்புறம் படிங்கன்றீங்கன்னு. உண்மைதான். எந்த ஒரு மொழிவாரி இனமாக இருந்தாலும் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஏன்னா நான் என்ன சொல்ல வரேன்றதை நீங்கள் முழுசாக கேட்டால் தான் புரியும், அதுக்காக சொல்கிறேன். எந்த ஒரு மொழிவாரியாக இருந்தாலும் அவங்கவுங்க தாய்மொழியை முதல்ல படிங்க, எழுத படிக்க பேச கற்றுங்க. அதுக்கப்புறம் மற்ற மொழிகளை படிங்க. எல்லா மொழிகளும் படிங்க, தவறு கிடையாது. உலக மொழிகள் எல்லாமே பேசுங்க. இப்போ நான் இவ்வளோ தாய்மொழி தமிழ் நான் மொழியை நேசிக்கிறேன்னா நான் எனக்கு தமிழ் மட்டும் தெரியும்ல, 6 மொழிகள் எனக்கு பேச தெரியும். உலக மொழி எல்லாத்தையும் பேசுகிறேன். ஆனால் என் தாய்மொழி தமிழை தான் நான் சுவாசிக்கின்றேன் இல்லையா? இதுதான் மெயின். எந்த ஒரு இனம் தாய்மொழியை பேச மறுக்குதோ, எழுத படிக்க கற்றுக்க மறுக்குதோ அந்த இனம் அழிஞ்சிரும். இது உலக வரலாற்றில் எல்லா நாடுகளையும் பாருங்கள். மொழிவாரி தன் தாய்மொழி அதிகமாக பேசுகிறவங்க மட்டும் தான் வளர்ந்து வராங்க. சைனாவாக இருக்கட்டும், ஜப்பானாக இருக்கட்டும், யூரோப்பியன் கண்ட்ரிகளாக இருக்கட்டும், எல்லாருமே அடுத்த மொழிகளை தூக்கி பிடிக்கிறவங்க யாருமே வளரவும் முடியாது, வாழவும் முடியாது. சரி, இப்போ இந்த கான்செப்ட்டுக்கு வருவோம். என்கிட்ட வர கேள்விகள் என்னென்னா, ஹிந்தி படித்தா வேலை கிடைக்குமா? ஹிந்தி படித்தா ஏன் உங்களுக்கு வேலைன்னா, வேலை கிடைச்சாதானே சார் நல்லா சாப்பிட முடியும் அப்படிலாம் சொல்ல வராங்க. நல்லா வளமாக வாழ முடியும், கார் பங்களா சொகுசெல்லாம் வாழ முடியும். சரி, கரெக்டு. ஆனாலும் கேட்டால் எல்லா உயிரினங்களும் பாருங்கள், ஆடு மாடு கோழி குருவி பன்னி கூட பார்த்தீங்கன்னா சோறு தின்னுட்டு தான் இருக்குது. ஆனாலும் ஹிந்தி பேசுகிறதுனால கிடையாது. ஒரு மொழி படித்ததுனால தான் சோறு கிடைக்கிது, வேலை கிடைக்குதுன்னு சொல்கிறது பச்சை பொய். சரி, ஹிந்தி படித்தா வேலை கொடுத்துருன்னு சொல்கிறாங்கல்ல. இன்றைக்கி பாருங்கள், தமிழ்நாட்டில் தினமும் 10,000 பேர் 20,000 பேர் வேலை தேடி வந்துக்கிட்டு தான் இருக்கிறான். அவன் எல்லாருமே மற்ற இந்த ஹிந்தி படித்தா வேலை கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறான் பாருங்கள். அவங்கள விட தெளிவாக ஹிந்தி பேசுகிறவங்க. வேலை இல்லாமல் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு அகதி போல் இங்கே வேலை தேடி பஞ்சம் பொழைச்சி இங்கேயே இருந்துடுறாங்க. இன்றைக்கி இந்திய தாய்மொழியாக கொண்டவங்களுக்கே வேலை கிடையாது. ஆனால் இங்கே எப்படி பிரச்சாரம் பண்ணப்படுதுன்னா, ஹிந்தி மொழி படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை உண்டு, உறுதி. ஏன் தமிழ் மொழி படிக்கிறவங்களுக்கு ஏன் வேலை கிடையாது? தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். தாய்மொழி தமிழ் படித்து எழுத பேச படிக்க தெரிஞ்சவங்களுக்கு தான் அதிக இடங்கள் வேலை வாய்ப்புன்னு சொல்லணும், அரசு பணிகள்லன்னு சொல்லணும். மற்ற மொழி தாய்மொழி கொண்டவங்களுக்கு அந்த எத்தனை விழுக்காடு அவங்களுக்கான இடஒதுக்கீடு அதை தான் செய்யணும். இது தமிழ்நாடு அரசாங்கமும் சில நேரங்களில் செய்ய தவறிடுது. மத்திய அரசாங்கமும் தமிழர்களுக்கான அந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா 12 காலமாக இந்த பிரச்சனை எடுத்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் ஹிந்தி படித்தா தான் வேலை அப்படின்னு சொல்ல வரதே ஒரு அம்பக்கு, ஏமாற்றத்துக்காக. அதாவது தமிழை அழிச்சிட்டு இவங்களுடைய நோக்கம் என்னென்னா, ஹிந்தி படிக்கிறவங்க வேலை கொடுக்கணும் நோக்கம் கிடையாது, தமிழ் மொழி அழிக்கணும், தமிழ் பிள்ளைங்களுடைய அடையாளத்தை மறக்க வைக்கணும்னு. அது ஒரு தப்பான ஒரு கான்செப்ட்டு. கடைசி ஒரு தமிழன் சூடு சொரண இருக்க ஒரு தமிழன் இருக்க வரைக்கும் தமிழ் அழிக்க முடியாது. சும்மா பேசிக்கிட்டே போகலாம். அவங்க பல ஆயிரம் வருடங்களாக இருக்கிற ஒரு மூத்த குடி, 800 வருஷங்களாக ஆட்சி அதிகாரத்தை இழந்து நிற்கிற பிள்ளைங்க, தமிழ் பிள்ளைங்க. இப்போ எல்லாரும் வீறு கொண்டு எழுந்து வரான். நீங்கள் ஜல்லிக்கட்டு போராட்டத்திலே பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு தமிழ் பிள்ளைங்க சாதி மதங்களை தாண்டி ஒரு தமிழ் பிள்ளையாக உணர்வோடு வராங்கன்னு. அதனால் இந்த மாதிரிலாம் யாராவது பொய் பிரச்சாரம் பண்ணுறாங்க, அரசு பணி அப்போ தான் கிடைக்கின்றாங்கன்னா நம்பாதீங்க. அப்படி அரசு பணி தேவையில்லை. தான் தாய்மொழியை மறந்து இன்னொரு மொழியை படித்து தான் நாங்கள் அரசு பணி வாங்கணும்னு அவசியம் கிடையாது. சில பேர் இங்கே பேசுகிறாங்க, நாங்கள் வேறு மாநிலத்தை சேர்ந்தவங்க தான், எங்களுக்கு அந்த மொழியை மறந்து போச்சு, நாங்கள் தமிழ் தான் பேசுகிறோம், நாங்களாம் தமிழர்கள்னு. உங்கள் தாய்மொழியை நீங்கள் மறந்துட்டீங்கன்றதுக்காக நீங்கள் தமிழர் ஆகிட முடியாது. முதல் விஷயம் புரிஞ்சுக்கணும். நீங்கள் உங்கள் மொழியை நீங்கள் பேச மறுக்கிறதுங்கிறது நீங்கள் உங்கள் மொழிக்கு பண்ணுற மிகப்பெரிய துரோகம். தாய்மொழியை பேசணும், எழுத படிக்க பேச கற்றுக்குங்க, அதுக்கப்புறம் தமிழ் கற்றுங்க. அதனால் பொய்யா நாங்களும் தமிழர் தான் அப்படின்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்த வேண்டாம். அதனால் ஏன்னா தாய்மொழி தமிழ் பிள்ளைங்க இன்றைக்கி பெரிய பிரச்சனை என்னென்னா, சாதி மதமாக பிரிஞ்சு கிடக்குறாங்க, கட்சிகளில் பிரிஞ்சு கிடக்குறாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை வருது. அதனால் ஹிந்தி படித்தா வேலை கிடைக்குன்ற விஷயத்தை நம்பாதீங்க. தாய்மொழி எழுத படிக்க பேச எந்த மொழி வாரி பிள்ளையாக இருந்தாலும் கற்றுங்க. ஹிந்தி தேசிய மொழியாயிருச்சு, எல்லோரும் ஹிந்தி படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த தேசமே பார்த்தீங்கன்னாக்கா பல மொழிகள் அடங்கிய மாகாணங்களுடைய ஒரு தொகுப்பு தான். அதனால் ஒரு மொழியை தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் யாருக்கும் இங்கே கிடையாது. எல்லா மொழியும் படிங்க, ஆனால் தாய்மொழியை முதல்ல படிங்க. ஒரு மொழியை படித்தா வேலை கிடைக்குன்னு சொன்னாங்கன்னா முதல்ல நம்பாதீங்க, அந்த விஷயம்லாம் பொய். அப்படி பார்த்தா இன்றைக்கி நல்லா நோட் பண்ணி பாருங்கள், இந்த மொழி பேசுகிறவங்களாம் அரசு ஊதியம் வந்துருச்சுங்க, எல்லோரும் நல்லா இருக்காங்கன்னு கிடையவே கிடையாது. எல்லா மொழியில் இருக்கிறவனும் வேலையில் இருப்பான், எல்லா மொழியில் இருக்கணும் கஷ்டப்படுறவனும் இருப்பான். இதெல்லாம் அந்தந்த தமிழ் மொழியை இங்கே அழிக்கிறதுக்காகவும், இந்த மாதிரி சின்ன சின்ன மற்ற தமிழ்லேருந்து வந்த மொழிகள் மற்ற மொழிகள் அழிக்கிறதுக்காகவும் நிறைய மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் எல்லாருமே சரளமாக ஹிந்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய தாய்மொழிகளே மறந்துட்டாங்க. இன்னும் சொல்ல போனால்
காரணம் என்னென்னா நாங்களாம் ஹிந்தி பேச ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா எல்லாம் நான் இப்போ கொஞ்ச நாளாக நோட் பண்ணுறேன். கர்நாடகா பக்கம் போகிறேன், கேரளா பக்கம் போகிறேன், ஆந்திரா பக்கம், அங்கே நிறைய பேர் சரளம் பேசுகிறான். ஏன் அவன் மொழியே தேவையில்லைங்கிறான், அவன் தாய்மொழி தேவையில்லைங்கிறான். நான் ஹிந்தி படிச்சிடுறாங்க, ஆங்கிலம் படித்தா போதுமே உலகம் ஃபுல்லாக போய் சம்பாதிக்கலாமே. யோசிச்சு பாருங்களேன். நான் ஏறக்குறைய 30 நாடுகள் மேலே போயிருக்கிறேன். நான் எந்த நாட்டிலையுமே வந்து எல்லா நாட்டிலையும் இங்கிலீஷ் தான் அதிகமாக வந்து ஒரு தொடர்பு மொழியாக இருக்குது. ஹிந்தி கிடையாது. இந்தியும் இருக்குது, ஆனாலும் இந்தியர்கள் வாழ்கிற பகுதியில் தான் ஹிந்தி இருக்குது ஒழிய மற்ற எல்லா மாநில பகுதியில் பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் தான். அதனால் ஆங்கிலம் படிங்க. அதாவது முதல்ல உங்கள் தாய்மொழி என்னவோ அதை படிங்க. உலக தொடர்பு மொழியை ஆங்கிலம் படிங்க. அதுக்கப்புறம் எந்த மொழினாலும் படிங்க. ஒரு குறிப்பிட்ட மொழியை பிடிச்சி தொங்குறது அதுதான் தேவைன்றத விஷயத்த முதல்ல விடுங்க. கண்டிப்பாக என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் முதல் முறையாக பார்க்குறவங்க வாழ்த்துங்க. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் அதை ஷேர் பண்ணுங்கள்.